இந்த காணொளியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாகிஸ்தானின் ஆக்கிரமிப்பில் உள்ள பகுதி பலூசிஸ்தான். பாகிஸ்தானிடமிருந்து சுதந்திரம் பெறுவதற்கு பலூச் பகுதியை சேர்ந்த மக்கள் கடுமையாக போராடி வருகின்றனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாகிஸ்தான் ராணுவத்தின் 80 முக்கிய முகாம்களை தாக்கி அழித்ததாக பலூச் தேசிய ராணுவம் அறிவித்தது. இந்த தாக்குதலில் பாகிஸ்தானின் ISI உளவு அமைப்பினர் கொல்லப்பட்டதோடு கலாத் என்ற முக்கிய நகரத்தின் பெரும் பகுதி பலூச் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் உளவு மற்றும் பிற காரணங்களுக்காக கலாத் நகரத்தின் அருகே பாகிஸ்தானின் ராணுவ பஸ் ஒன்று சென்றுள்ளது. இதை பலூச் உளவாளிகள் கண்டுபிடித்துவிட்ட நிலையில் அந்த பஸ்ஸை குவட்டா கராச்சி தேசிய நெடுஞ்சாலை அருகே மடக்கியது பலூச் படை. இருதரப்பிற்கும் இடையே நடந்த மோதலில் 29 பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பாகிஸ்தான் ராணுவத்தின் முக்கிய மேஜர் ராப் நவாஸ் என்பவரும் தாக்குதலில் கொல்லப்பட்டதாக பலூச் ராணுவம் அறிவித்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ள பலூச் விடுதலை ராணுவம் பாகிஸ்தானுடன் நடந்து வரும் போரின் எதிரொலியாகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அறிவித்துள்ளது. பலூச் வீரர்களுடனான மோதலில் பாகிஸ்தான் வீரர்கள் தொடர்ந்து மடிந்து வருவது அந்நாட்டு ராணுவ உயரதிகாரிகளுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பலூச் ராணுவம் தொடர்புடைய இடங்களில் பணியாற்ற அந்நாட்டு வீரர்கள் மறுப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.